நான் இந்த ஒரு விஷயத்த செஞ்சிருக்கேன், நல்ல ரிசல்ட் வந்திருக்கு, இத நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு. ஆனா ஒரு சிலரால ஒரு சில விஷயங்கள கடைபிடிக்க முடியல. எதனால பாதியில இந்த மாரி தடை தடங்கல்கள் வருது? இதிலிருந்து எப்படி அவங்க வெளியில வராங்க? ஒரு ஒரு பரிகாரம் ஆகட்டும், ஒரு நல்ல விஷயத்தாகட்டும், ஒரு மெடிடேஷன் ஆகட்டும், ஒரு தியான நிலை ஆகட்டும், ஒரு ஹீல் பண்ணுறது, இந்த பிரபஞ்ச சக்தியை நீங்கள் உணர்றது, இல்லைங்களா? இந்த பிராண சக்தி உணர்றது. ஸோ இது அனைத்துமே நீங்கள் எல்லாமே உடனே ஒரே நாளில் செஞ்சு 2 நாளில் கற்றுக்கணும்னு நினைக்கிறது கஷ்டம். கஷ்டம் இல்லை, பெரிய முட்டாள்தனம். ம். உங்களை முதல்ல நீங்கள் தூய்மைப்படுத்தணும். உங்களோட உங்களோட உடல்நிலையும், உங்களோட மனநிலையும், உங்களை சுற்றி இருக்கிற ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் க்ளியர் பண்ணணும், அதை சுத்தம் பண்ணணும். இது நீங்கள் கொண்டு வரதுக்கே சில நாட்கள் தேவைப்படும். இப்போது ஃபோன் பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணுறாங்களே, கொஞ்சம் கேப் கிடச்சுன்னா உடனே ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணோம். ஏன்னா அது இழுப்புத்தன்மை ஜாஸ்தி. ஒரு மனுஷன் தயாரித்த கண்டுபிடிச்சி தயாரித்த ஒரு ஃபோனுக்கே இழுப்புத்தன்மை இவ்வளோ இருக்குன்னா, அப்போ அந்த பிரபஞ்ச சக்தி எவ்வளோ பெரிய இழுப்புத்தன்மை. குருவே மகான் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம். தினம் தினம் நீங்க கொடுக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் எல்லா விஷயங்களையும் மக்கள் வாங்கி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நமக்கு கமெண்ட்ஸ்லயும் போடுறாங்க, நான் இந்த ஒரு விஷயத்த செஞ்சிருக்கேன், நல்ல ரிசல்ட் வந்திருக்கு, இத நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு. ஆனா ஒரு சிலரால ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்க முடியல. எதனால பாதியில இந்த மாதிரி தடை தடங்கல்கள் வருது? இதுல இருந்து எப்படி அவங்க வெளியில வரலாம்? நல்ல விஷயமா. மகா அவதார் பாபாஜியின் அருளாசை எல்லாருக்கும் கிடைக்கட்டும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பரிகாரம் ஆகட்டும், ஒரு நல்ல விஷயத்தாகட்டும், ஒரு மெடிடேஷன் ஆகட்டும், ஒரு தியான நிலை ஆகட்டும், ஒரு ஹீல் பண்ணுறது, இந்த பிரபஞ்ச சக்தியை நீங்கள் உணர்றது, இல்லைங்களா? இந்த பிராண சக்தி உணர்றது. ஸோ இது அனைத்துமே நீங்கள் எல்லாமே உடனே ஒரே நாளில் செஞ்சு 2 நாளில் கற்றுக்கணும்னு நினைக்கிறது கஷ்டம். கஷ்டம் இல்லை, பெரிய முட்டாள்தனம். எல்லாமே நீங்கள் உணரணும். உங்களை முதல்ல நீங்கள் தூய்மைப்படுத்தணும். உங்களோட உங்களோட உடல்நிலையும், உங்களோட மனநிலையும், உங்களை சுற்றி இருக்கிற ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் க்ளியர் பண்ணணும், அதை சுத்தம் பண்ணணும். இது நீங்கள் கொண்டு வரதுக்கே சில நாட்கள் தேவைப்படும். அப்போது ஸோ இதுக்கு நாட்கள் தேவைப்படுன்றது தான் ஆன்மீகத்திலே பார்த்திங்கன்னா, ஒரு மண்டலம் 48 நாள் சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் சரி 48 நாள் ஒரு மண்டலம் சொல்லுவாங்க ஆன்மீக ரீதியாக. ஆனால் இந்த மாதிரி பயிற்சி, ஸோ யோகா பயிற்சி, ஒரு குண்டலினி பயிற்சி, இல்லை ஒரு பிராணிக் ஹீலிங் பயிற்சி, எந்த ஒரு பயிற்சியாக இருக்கட்டுமே, இதெல்லாமே பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நீங்கள் 21 நாள், அதுதான் 21 நாள் ரகசியம்னு சொல்லுவாங்க. 21 நாள் நீங்கள் கரெக்டாக நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா, அடுத்த 21 நாள் அது ஈஸியாக உங்களுக்கு மாறிடும். அடுத்த இன்னொரு 21 நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சராசரியாக வந்துடும். அடுத்த ஒரு 21 நாளுக்குள்ளே, ஸோ 80 நாளுக்குள்ளே 90 நாள் 3 மாதம் போகும்போது உங்களை அது தூங்க விடாது. செய்யணுன்ற ஆர்வம் வந்துடும். இப்போது ஃபோன் பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணுறாங்களே, கொஞ்சம் கேப் கிடச்சுன்னா உடனே ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணோம். ஏன்னா அது இழுப்புத்தன்மை ஜாஸ்தி. ஒரு மனுஷன் தயாரித்த கண்டுபிடிச்சி தயாரித்த ஒரு ஃபோனுக்கே இழுப்புத்தன்மை இவ்வளோ இருக்குன்னா, அப்போ அந்த பிரபஞ்ச சக்தி எவ்வளோ பெரிய இழுப்புத்தன்மை. வார்த்தைகளெல்லாம் இப்போ தான் நீங்கள் கவனிக்கணும். புரியுதுங்களா? சாதாரண ஒரு மனுஷன், நம்ம மனுஷன்தான் பிரபஞ்சம் தான் மனுஷனே படைச்சது. அந்த மனுஷன் படைச்ச ஒரு சாதாரண ஒரு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஃபோனையும் நம்ம அவ்வளோ இழுப்பு சக்தி நம்மளை இழுக்கும் போது, இவ்வளோ பெரிய பிரபஞ்ச சக்தி எவ்வளோ பெருசு இருக்குது, என்னென்ன ஹீலிங் இருக்குது, என்னென்ன தியானங்கள் நிலை இருக்குது, என்னென்ன நிலையில் எங்கெங்கே போகலாம். உங்கள் உடலையே பார்த்திங்கன்னா ஒளி உடலாக ஆக்கலாம் தியானத்தில். அவ்வளோ பெரிய தியானம்லாம் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சில நாளில் உடனே உங்களுக்கு கற்றுக்க முடியாது. நான் சொல்கிற அனைத்துமே உங்களுக்கு நான் இனிமேல் வீடியோவில் ஒரு விஷயமும் உங்கள் லைஃப்பில் உச்சத்துக்கு போகிற அளவுக்கு நான் கொண்டு போவேன். நான் மகா அவதார் பாபாஜி ஆசையோடு எல்லாருக்கும் எப்படி எனக்கு இந்த பூர்வம் முழுசாக எனக்கு கிடைச்சதோ, அதே ஆசை அருள் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். நான் சொல்கிற அனைத்து பயிற்சியும் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லுவேன். அது ஒன்றுனா உள்வாங்கி நீங்கள் சிறு சிறு கற்றுக்குங்க. முதல்ல ஒரு நாள் பண்ணுங்கள், ஒரு நாள் தவறிச்சா பரவாயில்ல, அடுத்த நாள் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களே தவற விட மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 21 நாள் நீங்கள் கரெக்டாக நான் சொல்கிற அனைத்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நீங்களே இன்னொருத்தருக்கு கிளாஸ் எடுப்பீங்க.
என்றைக்குமே ஸ்டூடெண்ட்டு இருக்கவே கூடாது. ஸ்டூடெண்ட்டு டீச்சராக மாறணும், டீச்சரு மாஸ்டராக மாறணும், மாஸ்டர் குரு, அப்படி போயிட்டே இருக்கணுமா. அதுக்கு பேர் தான் அப்டேட்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க, தமிழில் வளர்ச்சி. ஸோ வளர்ச்சி செடியாகவே இருக்காது, மரமாக வளரணும், அப்போ தான் அதோட வேறு பெருசாகும். அந்த மாதிரி ஒரு மனிதன் வேறாக மாறணும். அப்படின்னா வேறன்னு என்ன அர்த்தம்? ஒரு சக்தியாக மாறணும். சக்தினா என்ன? இந்த பிரபஞ்சம்னா என்ன? இந்த பஞ்சபூதம்னா என்ன? 5 எலிமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. சக்கரம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த 7 சக்கரம் ஒருத்தருக்கு ஒரு பேர் கூட தெரியாது. கேட்டால் 7 சக்கரம்னு சொல்லுவாங்க. ஒரு சக்கரத்துக்கு ஒரு பேர் இருக்குது. இதெல்லாம் உணரணும். நம்ம வெறும் படித்தா மட்டும் போதாது, பார்த்தா மட்டும் போதும், இதெல்லாம் நீங்கள் உணரணும். ஸோ அந்த மாதிரி எது பண்ணாலுமே நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டு 21 நாள் பண்ணி பாருங்கள். அடுத்த 21 நாள் நீங்கள் ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்படுங்க. கொஞ்சம் சொதப்பலாக வரும், தப்பாக வரும், தப்பான டைம் ஆரம்பிப்பீங்க, தப்பான டைம் சப்போஸ் தூங்கிடுவீங்க. பரவாயில்ல, ஐயோ தூங்கிட்டோமே, 6 மணிக்கு தானே பண்ணணும், 7 மணி ஆச்சு பண்ணக்கூடாது, கிடையாது. அப்போ ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்கள். டக்குன்னு ஸோ முடிஞ்ச அளவுக்கு மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் லேட்டாக பண்ணுங்க, ஆனால் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு பழக வந்துடும். பழக பார்த்தீங்கன்னா அதே உங்களுக்கு ஒரு அடிக்ட் ஆகிடும். எப்படி டீ இல்லாமல் சில பேர் ட்ரிங்க்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது, சில பேர் டீ இல்லாமல் இருக்க முடியாது, சில பேர் மூவி இல்லாமல் இருக்க முடியாது, சில பேருக்கு பைக் இல்லாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி சில பேருக்கு மெடிடேஷன் இல்லாமல் இருக்க முடியாது, தியான நிலை இல்லாமல் தூக்கம் வராது. இதோட இதுக்கு நீங்கள் கொண்டு வாங்க உங்களோட பாடியை, உங்களோட மைண்டையும் உடலையும் மனசையும் எல்லாமே தியான நிலைக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் தான் லைஃப்பில் கீங்க. ஸோ நான் சொன்ன அனைத்துமே நீங்கள் கடைப்பிடிங்க. கொஞ்சம் மெதுவாக ஏறுங்க, மெதுவாக ஒரு ஸ்டெப்பே இருங்க. அப்படியே நீங்கள் ஏறினீங்கனாலே அழகாக 18 படி சூப்பராக போயிட்டு இருக்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ மகாவதார் பாபாஜி அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ரொம்ப சிறப்பு. எந்த ஒரு செயலை எடுத்தாலும் 21 நாள் அதை நம்ம கடைப்பிடிச்சோம், ஒரு சவாலாக மேற்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த செயலை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும், தொடர்ந்து செய்ய முடியும் அப்படின்னும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அற்புதமான தகவல். நன்றி குருஜி. நன்றிம்மா.